துடிலூர் சந்தை கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு நான் வர்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஓட்டுற காலையில் எங்கள் அக்கா பையன் வெளியே போனங்காட்டிக்கு பாருங்க எல்லாம் லோடெல்லாம் ஏற்றிட்டு இன்னைக்கு நான் வர்றேன். அதே சந்தை கிளம்பியாச்சா? என்னென்ன லோடு பண்ணிக்குது? கீரை எல்லாம் கீரையும் இருக்குது. வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம் இல்ல இங்க அந்த பொருள் இல்ல, எல்லா பொருளும் இருக்குது. மக்கள் எல்லாம் வந்து கரெக்டா வாங்க சொல்லு. சரிதே அக்கா, என்னென்னக்கா கொண்டு வந்துக்கிற? எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. இருந்து வாழைப்பழத்துல இருந்து தண்டுல இருந்து வாழைப்பூல இருந்து எல்லாமே இருக்குதுப்பா. நம்ம கடையில கரெக்டா வந்து வாங்கணும். சரிக்கா, ஜூஸ் போடுற தண்டு. சரிதே ஆடிரு, ஒரு ஆட்டம் ஆடிரு. பொரியல் பீங்காய் ஒரு ஆட்டம் ஆடிரு. ஓகே, ஜோர் கிழமை காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே முடிச்சுட்டுங்க. கீரை எல்லாமே அறுத்து கீரை எல்லாமே நனைச்சு அதுக்கப்புறம் சந்தைக்கு கொண்டு வந்து வைக்கிறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கடை. 2 பூவரச மரம் இருக்கும். பூவரச மரத்துக்கு ஆப்போசிட்டில் எங்கள் கடை. எங்கள் அப்பா பாருங்கள் கீரை எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்காரு. கீரை கொண்டு போய் போட்டதுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதேமாதிரி தனாக்கா கடைக்கு போனேன். தனாக்கா என்ன சொன்னாங்கன்னா, தம்பி 3 மணி தாச்சு, ஒரு 5 மணிக்கு நல்ல கூட்டம் மாதிரி என்னுடைய இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச பொருளையுமே கொண்டு வந்து எல்லா பக்கமே வச்சுருந்தாங்க. வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீங்காய் நல்லா வளர்த்தியே வச்சுருந்தாங்க. பீங்காய் எங்கக்கா வாங்கணும்னு சொல்லி எல்லாமே நம்ம தோட்டத்தில் தான் விளைஞ்சிருன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் விளையிற பொருட்களை நாங்கள் எல்லாமே கொண்டு வந்து நேரடியாக வந்துட்டு கோயம்புத்தூர் துடிலூர் சந்தைக்கு தான் கொண்டு வந்து விற்கிறேங்க. அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தேன் நம்ம ஈஸ்வரி அக்கா உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னக்கா உன்னுடைய கடை கூட்டம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி இப்போ தான் கருவேப்பிலை மலையெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் கூட்டம் வந்துட்டு பயங்கரமாக வந்துருன்னு சொன்னாங்க. ஈஸ்வரி அக்கா எப்பவுமே ஒரு ஜாலி டைப்பு, நம்ம பேச சொன்னால் பேசுவாங்க. அதே மாதிரி ஹாய் சொல்லுக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கா ஹாய் சொன்னாங்க. அதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம கடை ரோட்டு மேலே இருக்கிறங்காட்டிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு கீரை போட்டதுமே வந்துடுவாங்க. நம்மளோட கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது நிறையா பேர் கேட்டுருக்கிறீங்க. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயே ஆட் பண்ணுறேன்.